குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஹாய் மேம். ஹலோ மதி. அடுத்த கிளாஸ் எப்போ மதி? லஞ்சுக்கு அப்புறம் தான் மேம். மதி, உங்களை கரஸ்பாண்டன்ட் வர சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட் மதி. தேங்க்யூ. வரேன் மேம். போயிட்டு வந்துடுறேன். சரி வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah, come in. குட் மார்னிங் சார். Good morning. Please take your seat. தேங்க்யூ சார். உங்களை பர்மனன்ட் பண்ண முடியல அழகுமதி. சார் மேனேஜ்மெண்ட்ல நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாரும் ஒரு மனசா உங்களை பர்மனன்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஐம் சாரி. சார் நான் பர்மனெண்ட் ஆயிருவேன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்தேன். பர்மனெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஹை சான்சஸ் இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சு? மேனேஜ்மெண்ட்டோட முடிவை டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மதி. சார் இத்தனை வருஷமா என்னோட வேலையில நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருக்கேன். அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சார் இது கன்ஃபார்ம் ஆகும். உங்க வருத்தம் எனக்கு புரியுது. பட் இதுல நான் ஒன்றும் பண்ண முடியாது. சார் இது வரைக்கும் நீங்க டெம்பரவரி போஸ்டிங்ல இருந்தீங்க. இப்போ அதுல இருந்து உங்களை ரிலீவ் பண்றோம். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம் அழகுமதி. சார் சார் என்ன சார் சொல்றீங்க? நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உங்க ரிலீவிங் லெட்டர் தான். சார் இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ல வரப்போகுதே சார். சரி, ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சார் இது எதுவுமே பண்ண முடியாதா சார்? நான் எலிஜிபிள் தானே சார் இந்த வேலைக்கு? நான் மட்டும் முடிவெடுக்கிறதா இருந்தா நான் எதனா பண்ணியிருப்பேன். ஆனா முடிவெடுக்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட்டும் இவ்வளவு பெரிய ட்ரஸ்டும் இருக்கு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அழகுமதி. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். யூ கேன் கோ. தேங்க்யூ சார். மதி, ஆர்டர் வாங்கிட்டியா மதி? மதி? என்னாச்சு? ட்ரீட் எப்போ? என்னாச்சு மதி? மதி என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு மதி? மதி என்னாச்சு? ஏன் அலறீங்க? என் வேலை
பெர்மனன்ட் ஆகல மேடம். நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி மதி பர்மனன்ட் ஆயிடுவீங்கன்னு நேத்தே சொன்னாங்களே. திடீர்னு என்னாச்சு? எனக்கு தெரியல மேம், என்ன நடந்துச்சு, என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. மதி ஃபீல் பண்ணாத மதி, விடு, அழாத மதி. மதி மேனேஜ்மெண்ட்ல நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாரும் ஒரு மனசா உங்களை பர்மனன்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்க டெம்பரவரி போஸ்டிங்ல இருந்தீங்க, இப்போ அதுல இருந்து உங்களை ரிலீவ் பண்றோம். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உங்க ரிலீவிங் லெட்டர் தான். நம்ம 3 பேரு பேசிக்கிற மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிக்கணும்னு கொஞ்ச நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப ஆரம்பிச்சிட்டேன். மதி, முன்னாடி எல்லாம் நானும் அண்ணியும் தான் வீட்ல இருந்தோம். ஏதாவது ஃபோன் பண்ணி பேசிப்போம். இப்போ நீ வந்துட்டியா? தனித்தனியா மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு குரூப்லயே பேசிக்கலாம்னு தோணுச்சு. நீ என்ன நினைக்கிற அண்ணி? உங்களுக்கு இந்த குரூப் ஓகேவா? சூப்பர் ரேவதி, நானே குரூப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், நீயே ஆரம்பிச்சிட்ட. சூப்பர். மத்தவங்களுக்கே தெரியக்கூடாத விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம்லாம் நாம இந்த குரூப்ல பேசலாம். உங்க மாமியார பத்தி நீங்களும் பேசலாம், என் மாமியார பத்தி இந்த குரூப்ல நானும் பேசுவேன். என்ன சொல்றீங்க?